எடுத்து இந்த நாளுக்காக கர்த்தர் நன்றி எடுத்துக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சங்கீதம் 26 2வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்கிறோம். கர்த்தாவே என்னை பட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளி தெரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணுங்கிறத முதலாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சங்கீதத்தில் நிறைய இருக்குது. சங்கீதத்தை ஃபுல்லாக தான் படிச்சுட்டே இருக்கோம். அதில் நீங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்னு நான் விசுவாசிக்கேன். இப்போ நீங்கள் நிறைய நோய்களை கொண்டு பிசாசனும் இந்த ஊழியம் பண்ணுறவங்கள மற்ற காரியங்கள்லாம் நிறைய தடைகளை உண்டாக்குறத நம்ம பார்க்கணும். நிறையா நம்ம ஊழியக்காரங்க நம்ம செய்திகளை கேட்கும், மற்ற நம்ம ஒரு நியூஸ் மாதிரி பார்க்க பார்த்தீங்களா, அப்போது நிறைய தடைகளை கொண்டு நோய் பிரச்சனையை கொண்டு வர்றத நம்ம நிறைய இந்த காலத்தில் பார்க்க பார்த்தீங்களா. அதுக்காண்டி நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பாக ஆண்டவருடைய பேலன் ஆண்டவருடைய மறைவு இடம் ஆண்டவருடைய கிருபை அவங்களுக்கு நிறைவாக இருக்கணுங்கிறத உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்கிறாரு. அதை செய்யணும்னு சொல்லி நம்மளும் ஜெபிப்போம். நிறையா ஊழியம் பண்ணுறவங்களோ மிஷினரிகள் அவங்களுக்காண்ட நிறையா ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் உப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிங்க. அது நமக்கு ஆண்டவர் கொடுத்த கடமை. ஆண்டவர் நமக்கு தூண்டும்போது அந்த ஜெபத்துக்கு மற்ற நிறைய எத்தனை பணம் கொடுத்தாலும் இந்த ஜெபத்தில் இருக்க வல்லம் நிறையா. அதனால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணுங்கிறது தான் வாஞ்சையே, ஆண்டவருடைய வாஞ்சை. அதனால் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதே நீங்கள் மற்ற நம்ம ஊழியம் செய்கிறவங்க மிஷினரிகளுக்காக, ஆண்டவருடைய விசுவாசிகளுக்காக, அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனைகள், நிறைய நோய்கள் பிரச்சனைகள்லாம் வருது பாருங்கள். அதனால் நிறைய பிசாசங்கள் கொண்டு நிறைய தடைகளை கொண்டு வரோம். அந்த தடைகளை நீக்கிறதுக்கு நிறைய மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. நம்ம எப்படி பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் எங்களுக்காண்டி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னா, ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, அதுவும் ஊழியக்காரங்களுக்காண்டி ஜெபிக்கிறது நம்ம கடமை. அதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, மிஷினரிகள் ஊழியம் பண்ணுற அந்த ஊழியத்தில் தடை வராமல், அங்கே நோய் வராமல், பிரச்சனை வராமல், அங்கே நல்லா ஊழியம் பண்ணணும், நல்ல ஆயுசு நிறைய இருக்கணும், ரொம்ப நாள் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும், உண்மையாக சொல்லி மற்றவங்களை ஆண்டவருக்கு வழி நடத்துகிற பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அவங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிச்சோம்னா ஜெபிக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு கலசம் தண்ணியை கொடுத்தாலும் நீ அதனுடைய பலனை அனுபவிக்காமல் போக மாட்டேன்னு சொன்ன மாதிரி ஆண்டவருக்குன்ட்டு ஆண்டவர் பிள்ளைகளுக்குன்னு என்ன செய்கிறோமோ அந்த பலனை ஆண்டவர் தரக்கூடியவர். அதனால் அதுக்காண்டி ஜெபிங்க. இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க போகிறோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் போது எங்களோடு கூட நீங்கள் பேச வேணுமா ஜெபிக்கிற சுவாமி. முக்கியமாக ஆண்டவரே, உமக்கு அந்த ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக, மிஷினரிகளுக்காக, விசுவாசத்தோடு உங்களிடத்தில் ஒர்க் கொடுத்த பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு நீங்கள் இந்த தருணத்தை தந்து, அந்த கிருபையை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலுக்கு தருகிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிட போக நன்றி செலுத்தும். சுக பலனை தந்து, நீண்ட ஆயுசை தந்து ஆண்டவரே பலப்படுத்தி பயன்படுத்த போகிறதுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும், ஊழியம் செய்யாத பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இருக்கிற பாலனை கொடுக்கிற நாட்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆக உமக்கன்று எழுப்பி நிற்க, உமக்கன்று ஆண்டவரே நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்க, அநேக பிள்ளைகளை எழுப்பத்தக்கதான கிருபையை நீ தரணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை எல்லாத்தையும் நீக்கி ஆண்டவரே உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து செல்ல தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கணுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் தரணுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கும் போது நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகார மயமெல்லாமக்கே செலுத்துகிறேன். ஏசுரட்சி நாம் திருச்செபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாடி கொடுத்து வசனம். என்ன மறக்காதீங்க,
விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாயிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. பேதுரு போல் உண்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உண்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே. மந்தை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு. உன்னை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. சங்கீதம் 26:2 தான் நம்ம பரிச்சித்து என்னை சோதித்து பாருன்னு ஆண்டவரை பற்றி கேட்குறாரு. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது சோதனைங்கும்போதே நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமத்தில் ஆபிரகாமை சோதனை பண்ணது மாதிரி யாருமே சோதனை பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அதை தான் படிக்கணும். ஆதியாகமம் 22:1 பார்த்திங்கன்னா ஆபிரகாமை தேவன் சோதித்தார். யாரை மகனை தகன பலியாக இடும்படியாக சோதிக்கார். அந்த ஆபிரகாம் பேரில் விசுவாசத்தை அவர் ஆண்டவர் மேலே அவர் விசுவாசம் வச்சுருந்தார். ஆபிரகாம் ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு காரணமே அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு, அவ்வளோதான். அவர் ஆண்டவர் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருந்தார், அந்த விசுவாசத்தை ஆண்டவர் சோதிச்சு பார்க்காரு. அப்போ சாதாரண மனுஷன் அறிவுக்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருக்குது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது எப்படி வருது அப்படிங்கிற போது நம்ம ஆபிரகாமுக்கு வந்த சோதனை மாதிரி வந்ததுனாக்கி நாம்
அந்த இடத்துல எப்படி என்ன செய்வோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்ம அவர் செஞ்ச மாதிரி செஞ்சுருப்போமா அவங்கிறது சாதாரணமாக நம்மளால் முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த இதில் விசுவாசம், அதுதான் விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றினார் அண்ணா. ஆனால் வந்து அவங்க சாதாரண மனுஷனுக்கு முரண்பட்டதாக இருந்தது. ஏன்னா நமக்கு புரியாது, நமக்கு அறியாது, அப்படி தான் ஆண்டவர் செஞ்சு ஆண்டவர் வந்து அவரை வந்து சோதிக்க செய்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தில் ஏற்பட்ட எப்படி விசுவாசத்தில் அவர் சோதனை, எத்தனையோ சோதனை வந்துச்சு, எல்லாம் வந்து அவர் வந்து எப்படி ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சு அதில் கடைசி வரைக்கும் நின்றாரோ அதுதான் அவருக்கு வந்து அந்த விசுவாசத்தின் தகப்பனுங்க பேரையே அவர் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ முதலாவது ஒரு 3 காரியம் ஆண்டவரை பற்றி சோதித்ததை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய ஜனங்களையும் தேசத்தையும் விட்டு முதலாவது ஆண்டவர் சொல்வார், நீ தேசத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. ஏன்னா தகப்பனார் மறிக்கிற வரைக்கும் அவர் வரவே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவர் வந்து அவர் செஞ்ச வேலைகள் அதெல்லாம் பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி செஞ்சு வாழ்ந்தவர். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்தார்னா எப்படி வழி நடத்தாருன்னு பாருங்கள். அப்போது அந்த ஜனத்துக்கூட இருக்கக்கூடாது, நான் உனக்கு சொல்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் வந்து சொல்லவே செய்யலை. அவர் அப்படியே போகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் சொன்னதை நமக்கு அப்படி கேட்க முடியுமா அப்படிங்கிறது இது ஏன்னா நம்ம சோதனையே வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து நம்ம அறிவுக்கு எட்டினதே கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாமலே போனாருன்னு சொல்லி, ஆனால் அந்த கரெக்டான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவாருங்க விசுவாசம் இருந்தது. நமக்கு அப்படி இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்மளை எல்லாம் இதை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோம்னாக்கி ஐயோ இதை விட்டுட்டு தான் வரைச்சது வர ஆண்டவர், நம்ம எப்படி போகிறது, நம்ம எப்படி நம்ம பிழைப்போம் அப்படின்லாம் நம்ம நிறையா யோசனை பண்ணுறதை நம்ம மனுஷ யோசனை அப்படி வரும். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த அப்படி யோசனை வரவே இல்லை. அவர் வந்து புறப்பட்டு போனால் சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போகிறாரு. ரெண்டாவது, தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கையும் வாக்குத்தத்தமும் சொல்கிறாரு. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், உனக்கு சாராளுடைய அந்த மனைவி மேலே வயத்தில் பிறக்கிற குழந்தை தான் உனக்கு உடன்படிக்கையின் பிள்ளை, அவன் தான் வந்து உனக்கு உன் சந்ததிக்கு வர்றவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாக்கு தத்தத்தை கொடுத்து அவர் பேசி எல்லாம் சொல்கிறத ஆபிரகாம் கூட பேசுகிறாரு. ஆனால் அப்படி பேசியும் 25 வருஷம் அவர் வந்து அதுக்காண்டி காத்திருந்தார். இந்த மகனை பிறக்கிறதுக்கு 25 வருஷம் காத்திருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததில் நாம் உண்மையாக இருந்து விசுவாசம் வச்சு இத்தனை வருஷம் பாருங்கள், வருஷத்தை போட 25 வருஷம் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் அதில் இடையில வந்து அந்த அம்மா செய்கிற தவறுகள் அதெல்லாம் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வந்து காத்திருந்தாருன்னு போட்டிருக்கோம். அதில் இடையில சாரால் தான் தவறு பண்ணுதாங்க. ஆனால் விசுவாசம் நம்பிக்கையை வந்து அவருக்கு விடவே இல்லை. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, நம்மளோட பேசியிருக்காரு, அதனால நம்ம செய்வார். நம்ம இடத்த விட்டு வர சொன்னார், அந்த வந்தோம், ஆனால் வந்து பிள்ளை தருவேன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசத்தோடு இருந்ததுனால அவர் வந்து அதை பெற்றுக்கொண்டார். ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். ஈசாக்கு பிறந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் பிறந்தாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுத்தாங்க, எல்லாம் இருக்காங்க. அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் 3வது சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு? உன்னுடைய சந்ததி, உன் பிள்ளைங்கள சந்ததி தான் உன் சந்ததி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சந்ததி வரணுன்னாக்கி இந்த பையன் உயிரோடு இருந்தால் தான் அடுத்த சந்ததி வரும். அப்படி தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை வந்து அவர் வந்து விசுவாசிக்கார். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா நம்ம இவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கமா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஆபிரகாமுக்கு இருந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, பையனோட நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் கூப்பிட்டு, ஈசாக்கா எனக்கு பலியிடு, எனக்கு தகன பலியாக விடு அப்படின்னு சொல்கிறாரு. வெட்டி தகன பலியாக விட சொல்கிறாரு. அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சாருன்னா ஆண்டவர் வந்து நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னா, ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசிச்சார். அந்த விசுவாசத்தில் தான் அவர் உண்மையும் விசுவாசமாக இருந்தது தான் ஆண்டவர் வந்து சோதித்து அந்த அவர் வந்து பலியிட கொண்டு போனதை திருப்பி தடுத்து ஆண்டவர் வந்து உயிரோட ஈசாக்கு கொடுக்காரு ஆண்டவர். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது சோதனைங்கிறதே வந்து விசுவாசிகளுக்கு எல்லாத்துக்கும் வர சோதனை தான் அவருக்கும் உண்மையாக வந்தது. அந்த சோதனையில் அவர் ஜெயித்தார். நாம் அந்த எந்த சோதனை வந்தாலும் சரி ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் பாருங்கள், பலியிடுறது அதெல்லாம் எப்படி ஒரு பையன் இல்லாமல் பிள்ளையை கொடுத்துட்டு இப்படி ஆண்டவர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு தான். அவருடைய விசுவாசம் நமக்கு ரொம்ப படிக்காங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசியில் சரி நீ நல்லா படித்த எல்லாம் டீச்சருக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி பிள்ளைங்கள் படிக்கிறாங்கங்கிறத அவங்களுக்கு தெரியும். அப்போ நீ நல்லா படிக்க, நீ ஒன்றும் பரீட்சை எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி போக விட மாட்டாங்க.
எல்லோரும் பரீட்சை எழுதி நீ 1 வருஷம் படித்ததுக்கப்புறம் பரீட்சை எழுதி அந்த பரீட்சையில் என்ன மார்க் அடிக்கோ அதுதான். அவன் நல்லா படிக்கானா நல்லா படிக்கலையாங்கிறது இவங்க இஷ்டத்துக்கு சொல்லவே முடியாது. அதுபோல தான் ஆண்டவர் பாருங்கள், ஒரு பாடம் படிக்கிறதுலே இவ்வளோ ஒரு வருஷம் படிக்கிறதுக்கே எப்படின்னா, ஆண்டவர்கிட்ட 25 வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மைண்டில் வச்சு பிள்ளையெல்லாம் பிறந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு கூப்பிடுதாரு அப்படின்னு சொன்னார்னாக்கி அதை எப்படி செய்வார் ஆண்டவர்? இப்படிலாம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற விசுவாசம், எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கு பாருங்கள். அந்த விசுவாசத்தில் வல்லமுள்ளவராக இருந்தார். அப்படி ஈசாக்கை பாவனையாக பெற்றுக்கொண்டார். அதுக்கு ஒரு ஆடு வேறு ஆண்டவர் தயார் பண்ணி வச்சுருந்தாருலாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் அதிசயமாக நடக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் சோதனை வரும் பொழுது நாம் அதில் ஜெயிக்கணுன்னாக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும். இவர் இந்த மாதிரி செய்வார் ஆண்டவர், எதுக்காக இந்த மாதிரி செய்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்ததுனால தான் அவர் அந்த விசுவாசத்தில் பலப்பட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அடுத்தது இன்னொரு மனுஷனையும் பார்த்துடலாம். யோபுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுக்கும் இதே மாதிரி சோதனை தான் வந்தது. பிள்ளைகளை இழந்தார், சொத்தை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த யோபு 23:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன்னு சொல்கிறாரு. இப்போ இவருடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், அவர் நான் என்ன வழியில் போகிறேன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்போ விசுவாசம். யோபு ஒரு யூதா மதத்துலேயோ அந்த மாதிரி ஒரு காரியம் செய்யல உள்ள மனுஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனாலும் பிள்ளைகளை வளர்க்கும்போது ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து பலியிடுறது மற்ற எல்லா காரியமும் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ யோபு உத்தமன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கறத பார்க்க பிசாசு கூட பேசும்பொழுது அப்போ பாருங்கள், அவன் பொண்ணாக விளங்குவேன்னு சொல்கிறாரு. பொண்ணு மாதிரி நான் விளங்குவேன், ஆண்டவர் சோதிச்சாருனாக்கி என்னை சோதிக்கட்டும், என்னை சோதிச்சாருனாக்கி நான் அவனை பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தன்னுடைய வாழ்வை குறித்த தேவன் எவ்வளோ கரிசனையாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர் மேலே உண்மையான உறுதியான ஒரு என்ன துன்பம் வந்தாலும் சரி, நமக்கு இந்த துன்பத்துலேருந்து நம்மளை விலைக்கு காக்கிறதுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கார் நமக்கு. அது இது இந்த காரியங்கள்லாம் நம்மளை ஒன்றும் அழிச்சிட முடியாது அப்படிங்கக்கூடிய காரியம் யோபுக்கு. இந்த யோபு அந்த துன்ப நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா தனக்கு நான் தன் மேலே ஆண்டவர் மேலே நான் விசுவாசம் வச்சுருக்கேன், அவர் மேலே அன்பு வச்சுருக்கேன். அதுக்கு தான் ஒரு சோதனையை ஆண்டவர் வச்சுருக்காரு வெளியே. இது எனக்கு என்னமோ சோதனை தந்து என்னை அழிக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா கடைசி முடியும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி 2 மடங்கு அதான் இழந்ததை பூரா கொள்வதை பார்க்கும். அப்போ அவர் முன்னாடியே பாருங்கள் எழுதி வச்சுருக்காங்க இப்போ முடிஞ்சதை. ஆனால் அவருக்கு விசுவாசம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அவர் இத்தனை பிள்ளைகளை இழந்து இத்தனை சொத்து எல்லாத்தையும் இழந்ததை பூராத்தையும் மீட்டு ஆண்டவர் கொடுக்குறத நம்ம பார்ப்போம். அப்போ சோதனை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய ஆண்டவர் நம்ம மேலே அவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கோம், அவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சோதிச்சறிதற்கு சில நேரத்தில் நமக்கு சோதனை வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஈசாக்கை எப்படி ஆண்டவர் பழியிட சொல்லிட்டு அந்த சந்ததியில் உனக்கு சந்ததி தான் இதில் உன் பையன் சந்ததியிலேருந்து தான் ஆண்டவர் பிள்ளைகளாக வருவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பையனை கொல்ல மாட்டாருன்னு சொல்லி அவர் எப்படி விசுவாசமாக இருந்தாரோ அதே போல் தான் யோபு இருந்திருக்காரு. பிள்ளைகளை பூரா இழந்தும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாலும் அவர் இழந்ததை பூரா திருப்பி பெற்றுக்கொண்டார், திருப்பி கொடுத்துட்டார் ஆண்டவர் அதனால் அவ்வளோ பெரிய விசுவாசத்தில் வல்லமையானவங்க தான் இந்த யோபுவும் ஆபிரகாமும். யோபுவும் பாருங்கள் நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்கிறாரு, 4 தலைமுறை வரைக்கும் பார்க்காருன்னு சொல்லி பார்க்கோம். ஆபிரகாமும் பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதத்தையும் அவர் விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றுறாரு ஆண்டவர். இப்படி ஒருத்தருக்கும் ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்து நமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை நாம் வாழறதுக்காண்டி நமக்கு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறாரு. அதை நம்ம தியானிக்கும் பொழுதே ஆண்டவருடைய வல்லமையாக நம்ம தாவீது சொல்கிறார் பாருங்கள், எப்படி சொல்கிறாரோ பரிச்சித்து பாருங்கள் ஆண்டவரை, என்ன பரிச்சை பண்ணி பாருங்கள், என்னை சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாருல. எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ எப்படி இப்போ பார்த்தாலும் நமக்கு ஆண்டவருடைய கிருபை நம்மளோட கூட இருக்கிறதுனால அவங்க அந்த பரீட்சை எத்தனை பரீட்சை வந்தாலும் சரி அதை ஆண்டவர்கிட்ட வெற்றி பெற்றுக்கொள்வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னாக்கி என் உள்ளித்திரியங்களையும் இருதயங்களையும் சொல்வார். இருதயத்தை முதலாவது அது எரேமியா 17:10 நீங்கள் ஒரு வசனத்தை படிக்கலாம். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளித்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் தான் நம்மளை எல்லாத்தையும் நம்ம அறிந்து நம்மளை புரிந்து கொண்டு நம்முடைய இருதயத்தை எல்லாத்தையுமே நம்ம இருதயத்தை யாருமே அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. இருதயம் தான் உள்ளான அந்த நம்ம மனுஷங்கிட்ட இருந்து வர்ற விருப்பம், உணர்ச்சி, எண்ணம் ஆகியெல்லாம் நமக்கு எல்லாம் உள்ளே அடங்கியிருக்கு அந்த இருதயத்தில் உள்ளத்தில் தான். அது எல்லா நேரத்துலையும் மேலான இது தீங்கும் அசுத்தமும் நிறைந்ததாக இருக்குது.
ஏன்னா வந்து நன்மையானதை எதையுமே செய்ததுக்கு அது வாய்ப்பே இல்லை. அது நிறைஞ்சா இருக்கிறதுனால தேவனுடைய நீதியின் வழியில் திரும்பணும். அது அசுத்தமாக இருக்குது. அந்த அசுத்தமான இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நமக்கு செய்தார், அந்த சுயநலத்துக்கும் தீமைக்கும் நேராக திரும்பாங்க. நிறைய பேர் இந்த தீமை எல்லாம் வர்றது என்னென்னா இருதயத்தில் உள்ள இருதயத்தில் சுத்தமாக இல்லாதனால தான், அந்த இருதயத்திலேருந்து வர்ற அசுத்தங்கள்னால தான் அவங்க வாழ்க்கையெல்லாம் நிறைய அவங்க வந்து தீமைக்கு நேராக போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த அசுத்த இதயமுள்ள மனுஷன் இருதயத்தை வந்து சுத்தமாக்கிறதுக்கு ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு வேணும். தேவனுடைய கிருபையை அனுபவிக்கத்தக்கதாக அவங்க அதுக்கு கிறிஸ்துவின் உள்ளான மறுபடியும் பிறந்த தீமையை வெறுக்க ஒரு தேவனுடைய சித்தத்தை செய்ததுக்கு ஆண்டவருடைய ஒரு புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கோம். ஆண்டவர்கிட்ட தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இருதயம் பூரா கிறுக்குள்ள இருதயமும் நம்முடைய உள்ளமும் வந்து ரொம்ப அசுத்தமானதாக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை அவர் விருப்பத்தின்படி நம்மளை நடத்துறதுக்கு நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை நீங்கள் வாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை அழைக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம இந்த வசனத்தில் நம்ம தியானிக்கிறோம். நம்ம வசனத்தில் தியானிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் நிறைய காரியங்கள் வசனத்தை தியானித்து அதை படிக்கும்போதே அந்த இருதயத்தில் எப்படி நம்ம இருதயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதை நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது சங்கீதம் 17 நீங்கள் புடமிட சொல்கிறார் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ செய்யும்போது அதுலேருந்து அவங்க வெற்றியை சுதந்திரிச்சு கொள்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். சங்கீதம் 17:3 பார்த்திங்கன்னா தாவீது வந்து புடமிட்டீர் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்வது போல் நம்ம ஆண்டவர் புடமிட்டால் எப்படி இருக்கும். அவர் தாவீது சொல்கிறார் பாருங்க, நீங்கள் புடமிட்டீர் ஆனாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னு பார்க்கும். என்ன புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாது இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்மளை ஆண்டவர் சோதனை பண்ணாருனாக்கி எப்படி இருக்கும், சோதனையில் எப்படி இருதயம் சுத்தமாக இருக்குதா, இருதயத்தில் ஆண்டவர் ஆளுகை பண்ணுகிறா, புதிய இருதயத்தை தந்து அந்த அசுத்தம்லாம் நீங்கி நேரான பாதையிலே நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்ய நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். தாவீது வந்து புடமிட்டாலும் நான் வந்து உமக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அந்த புடமிட்டாலும் நான் நல்லா தான் இருக்கேன் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது நம்ம எல்லாரோடையுமே பேசக்கூடிய ஒரு வசனத்தை தான் நான் எழுதி வச்சுருக்கேன். அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து இந்த வசனங்களை ஃபுல்லாக தியானிங்க, அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 48:10 பார்த்திங்கன்னா, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போலல்ல உபத்திரத்தின் குகையிலே உன்னை தேர்ந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. இப்போ உபத்திரம் நம்மனாக்கி யாருமே அதை விரும்பி யாரும் எனக்கு உபத்திரத்தை கொடுங்க ஆண்டவரே, நாங்கள் உபத்திரத்தில் இருந்து நல்லா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை எதுக்காண்டி நம்மளை வந்து உபத்திரத்தின் குகையில் ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் பேசின வசனம் தான். அந்த வசனம் நிறைய பேரோடு ஆண்டவர் பேசியிருப்பார். அதுதான் அதனுடைய காரியங்களை நம்ம படிக்கலாம். நம்ம பாவங்களை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே பாவம் தான், நமக்கு பாவம் செய்கிறது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே அது பிரியமானது. அதை தெரிஞ்சுக்கிடுவோம். பாவம் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் கோயிலில் தூக்கி போட்டுரும். ஏன்னா நிறைய பாவம் செய்கிறதுனால தான் நோய்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வர்றது நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அதில் வந்து தூக்கி போட்டுருது. அங்கே நமக்கு பேலன் கிடையாது, பேலன் இல்லாமல் போயிடுது. நிறைய பேர் பாருங்கள், நானே பார்த்துருக்கேன். நிறைய பேர் நல்லா இருக்கும்போது நல்லா ஆடம்பரமான இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி அதனாலே அந்த முகத்தில் பூசுகிற ஒரு கலர்ஸு, தலையில் போடுற ஏதோ ஒன்று ஒரு அழகுக்கு போடுறது, அதனாலே வந்து நோய்கள், தோல் நோய் மற்ற நோய்கள்லாம் வந்து அவங்க பிரச்சனையில் வாடுறதை நான் பார்த்துருக்கேன். அதனால் நல்லா இருக்கும்போது பார்த்திங்கனாக்கி பாவத்தில் வாழ்வாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கி நிறையா வந்து அந்த உபத்திரத்தில் போவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா பேலன் குறைய போகும். அப்புறம் பாருங்கள் நம்ம முகமெல்லாம் அழகு அதெல்லாம் போயிடும். எல்லாம் போன பிறகு அவள் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு அன்பு கருத்தினால் இறங்கி உங்களுக்கு உருவாக்கி எங்களை நடத்த மாட்டிங்களா ஆண்டவரே, உங்களை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வந்து உடைச்சி நீங்கள் புத்துயிர் பெறதுக்கு எங்களுக்கு வந்து செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கேட்கறதுக்கு இந்த வசனத்தில் இல்லை. ஏன்னா உபத்திரவத்தின் பாதையில் உருவாகி உபத்திரவத்தில் போய்
அந்த உபத்திரவம் ஆண்டவர் தந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரியணும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு செஞ்சு உபத்திரவம் வேற, ஆண்டவர் நமக்கு வந்து ஏதோ காரியத்தை செய்யும் பொழுது அவர் வந்து நம்மளை வந்து உருவாக்கி நம்மளை ஒளி வீசுகிற அனுபவத்தில் இந்த கிறிஸ்தவ வாழ்வில் இந்த முடிசூட்டக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாராம் ஆண்டவர் வந்து. ஏன்னா அந்த உபத்திரவங்கிறது வந்து ஆண்டவர் கொடுக்குற உபத்திரவம் வந்து அவர் வந்து வெளிச்சத்தை கொடுக்க நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துல நம்ம இருளாக கிடக்குமோ, நான் சொன்ன பாருங்கள், இப்போ வந்து அசுத்தமான வாழ்க்கையெல்லாம் செய்யும் பொழுது அதுலேருந்து மீட்டெடுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும்? நம்ம அப்படி இல்லாமல் ஆண்டவரையே நோக்கி பார்த்து பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை வந்து பொண்ணை போல மாற்றுவேன்னு சொல்கிறாரு. நான் வந்து உன்னை வந்து எப்படி பிள்ளையாக மாற்றுவேன்னு சொல்லும் பொழுது அந்த காரியங்களில் சொல்லணும்னா நம்ம ஆண்டவர் வந்து இந்த உபத்திரத்தின் காரியத்தில் நம்ம நடக்கும் பொழுது அவர் வாழ்ல ஒளி வீசக்கூடிய காரியங்களை நம்ம இந்த உபத்திரவத்தின் குகையிலேருந்து வெக்கப்பட நம்ம தேவையில்லை. ஏன்னா வந்து ஆண்டவர் நம்மளை வந்து உருவாக்கக்கூடியவர். அவர் வந்து எந்த உபத்திரத்தை தந்தாலும் அதுலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய நல்ல தகப்பன். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த விருப்பத்தினால் வந்த வேதனைகள் அந்த மாதிரி காரியங்களில் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிறைய பேர் நம்ம ஊழியம் செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட வர்ற யாரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர். ஆனால் மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற எல்லாருக்குமே வந்து அவர் எந்த உபத்திரம் வந்தாலும் அதை வந்து மீட்டெடுக்க நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் நமக்கு உபத்திரம் வந்துட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஆள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை கொண்டு வெக்கப்படவும் வேண்டிய தேவையில்லை. அது நமக்கு உயர்ந்த படிகளை பரிசீலிக்கிற ஒரு காரியத்தை செய்யக்கூடிய காரியங்கள் தான் அந்த உபத்திரமே தவிர ஆண்டவர் கொடுக்குற உபத்திரம் ஒரு ஏதோ ஒரு சோதனை கொடுக்குறாருன்னா அவர் வந்து ஜெயத்தை கொடுக்குறதுக்கு தான் நம்மளை உருவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் வந்து இந்த உபத்திரம் தர்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ வந்து உபத்திரங்கள் வந்தவுடனே அது ஆண்டவர் பிரியமாக இருந்து நமக்கு வந்ததுனாக்கே அது என்ன காரியம்? நம்முடைய வாழ்க்கையில் தவறு செஞ்சு வந்திருக்க காரியமா என்னன்னு சொல்லி நம்ம அது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்ம செஞ்ச தவறுனால வந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்ததுனால இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபத்தோடு கூட ஆண்டோடைய ஆவியானவரோடு கூட நெருங்கி ஜீவித்து ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய வசனத்துக்கு முதலாவது இடத்த கொடுத்து அதில் நீங்கள் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் சுட்டி காட்டுவார் நமக்கு. நீ இந்த மாதிரி நடக்க முடியும், நீ இந்த மாதிரி ஒன்று செய்ய முடியும், நான் உன்னை இப்படி நடத்துறதுக்கு தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறையா வசனங்கள் நீங்கள் வார்த்தைகள்லாம் மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பைபிளில் எழுதி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்கு வழி தெரியாமல் போயிருக்கலாம், இல்லாட்டா எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாருங்கிறது தெரியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் கொண்டு போகிற நோக்கம் வந்து நிறைவேறும். அந்த நிறைவேறது எதுனால? நம்ம ஆண்டவர் அழைத்த அழைப்பை வந்து அவர் உறுதி செய்கிறவர். அவர் உறுதி செய்கிற மாத்திரமில்லை, அந்த வசனத்தை என்னத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரோ அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அதில் வந்து நம்ம மீட்டெடுத்து எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய நல்ல தகப்பன். நமக்கு வந்து சோதனைகள் வரலாம், நமக்கு வேதனைகள் வரலாம், நோய்கள் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் மீட்டெடுத்த சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அவருக்கு சொந்தமான பிள்ளையாக மாற்றியிருக்காரு. அதனால் நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவரால் வந்து தீர்த்து நம்மளை வந்து சுகப்படுத்த முடியும். நம்முடைய பிரச்சனைகளை அவர் வந்து எல்லாவற்றையும் தீர்த்து முடிக்க முடியும். எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால நமக்கு வருகிற எந்த துன்பமும் எந்த காரியமானாலும் சரி ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அவர்கிட்ட ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். இதை நீங்கள் விசுவாசமாக இருந்து ஜெபித்து ஆபிரகாம் போல் யோபு போல் இருந்து நம்ம ஜெபத்தோடு கூட இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். நமக்கு எத்தனை காரியங்கள் தடை பண்ணாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சுருக்காரோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற உறுதியான விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரிடினும் மாறாதாமே, தந்தையும் தாயும் என்னை கைவிட்ட போதும் என் நேசரின் அன்பு மாறாதாமே. இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன நேரிடினும் மாறாதாமே, வானமும் பூமியும் மாறி போமே, வல்லவர் வாக்கு
ஆம் சுவாமி, நீங்க வாக்கு கொடுத்ததை மாற்றுகிறவர் அல்ல ஆண்டவரே. மனிதனுடைய வார்த்தை மாறி போகும் ஆண்டவரே. நீங்க ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை புடமிட்டு எங்களை உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்ற போர்க்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நீங்க உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். அந்த ஆவியானவரின் மூலமா நாங்கள் ஆசீர்வாதத்தை சொந்தித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ கிருபை போதுமானதா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடுப்பு சுவர்களும் எரிக மதிலை போல உடை தெரியப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதிசயமானவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. உங்களுடைய வல்லமுள்ள பிரசன்னம் எங்களை தாங்குறபடியா நன்றி. உங்களுடைய பரிசுத்த இரத்தம் எங்களை மூடிக்கொண்டு இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. அந்த பிரசனத்திலே நாங்கள் ஆண்டவரே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இதயத்துக்குள்ளே நீங்க வாசம் செய்யுங்க ஆண்டவரே. இது ஒன்றுக்கும் உதவாத இருதயம் ஆண்டவரே. இது கேடுபாடுள்ள இருதயம், கிறுக்குள்ள இருதயமா இருக்கிறபடியா இந்த இருதய கதவுக்குள்ளே நீங்க கட்டி உள்ளே பிரவேசிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீங்க ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே காயப்பட்ட கரத்தினால் எங்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உமக்கு சொந்தமான பிள்ளையா மாற்றி கழுவி சுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்க சுத்தப்படுத்தினாலே நாங்க பரிசுத்தமாய் வாழ முடியாது. உடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் பரிசுத்தமாய் வாழவே முடியாது ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ முடியாது. உடைய வசனத்தை எங்களுக்கு போதித்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய வசனத்தின் அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொள்கிற அறிவை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்களுடைய இதயத்திலே ஆண்டவரே கிரியை செய்யட்டும். எங்களுடைய ஆண்டவர் சிந்தனையில இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாக கிருபையை நீ தந்து இடைய கண்கள் கண்டு உம்மை துதிக்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட தேவன் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தடுப்பு சுவர்களையும் உடைத்து ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்க்கையை நீ கட்டி எழுப்ப போவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் செய்த தேவன் ஜீவிக்கிற தேவன், யோபுக்கு செய்த தேவன் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறபடியா எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி. தாவீதை புடமிட்டீர், ஒன்றுமில்லாமல் போனது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு பகிர்ந்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்திலே வருமறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.